அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கையிலும் சரி இந்தியாவிலையும் சரி எங்களோட உறவுகள் இந்த வெள்ளத்தால் நிறையவே பாதிக்கப்பட்டுகிறாங்க. அதில் உயிர்கள் இழந்தவங்க, உடைமைகள் இழந்தவங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அனைவரையும் என்னோட துவாவில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அவங்க அனைவருக்கும் அல்லாஹு தாலா மன நிம்மதியையும் மன தைரியத்தையும் கொடுத்தரலட்டும். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது மழைக்காலத்துக்கு முதல்ல. இப்போ தான் எனக்கு அப்லோட் பண்ண கிடைச்சிது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் வித் 2 கிட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாவே இருக்கிறோம். இப்போ என்னன்னு சொன்னால் எங்களோட மகள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஈவினிங் ஆயினா என்ன சரி ஒரு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, என்ன சரி செஞ்சு தாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த வகையை நான் என்ன செஞ்சுக்கிறது டோனட் ரெசிபி தான். அந்த டோனட் விரும்பி சாப்பிட்றதே மேலே போட்டு அந்த சாக்லேட் கோட்டிங்காகத்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் முதல்ல எடுத்துக்கிறது எங்கர், ஒரு கிளாஸில் எங்கர் மில்க் அரைச்சி எடுத்துக்கிறேன். பவுடர் மில்க் தான் அது. கை பொறுக்கிற அளவு சூட்டில் வச்சுக்கிறேன். இதில் நாங்கள் ஈஸ்ட் 1/2 டீஸ்பூன் போட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அப்படியே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ நாங்கள் அடுத்தது என்னென்ன எங்களுக்கு டோனட்டுக்கு தேவைன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்காக நான் எடுத்துக்கிறது ஒரு கிளாஸ் பால், அந்த ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறேன். 350 கிராம் கோதுமை மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளோர், ஒரு முட்டை, ஒரு 50 கிராம் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சுகர், சீனி. இப்போ நாங்கள் இதை எப்படி டோவை மிக்ஸ் பண்ணி கொள்றேன்னு பார்ப்போம். இது நான் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பால் தான். இப்போ நாங்கள் இதில் கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். இருக்கிற சுகர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதோட உப்பு தேவையான அளவுக்கு, அதோட பட்டரை சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டை வச்சுக்கிறேன், அதையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் முட்டை பட்டர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி லேசாக ஒரு ஈரப்பதம் வரும். அதில் இந்த சுகர் மெல்ட் ஆகி கொஞ்சம் ஈரப்பதம் வரும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க, களியாவிரும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த டோனட் எதுவுமே கோட்டிங் எதுவுமே போடாமல் சாப்பிட்டா கூட நல்லாவே இருக்கும். சாக்லேட் க்ரீம் எதுவுமே போடாமல் சாப்பிட்டா கூட நல்லா இக்கும், நல்ல டேஸ்ட்டாக இக்கும். நீங்கள் பொரிச்சதும் சும்மா நார்மலாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படியே பிசைய போல நல்ல ஒரு டோ கொண்டு வரும், கையில் எதுவும் ஒட்டாமல். இந்த பன்னுக்கெல்லாம் நல்லா பிசைவோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வரும் எங்களோட டோ. இப்போ எங்களோட டோ ரெடி. நாங்கள் ஏதோ ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ 1/2 அன் ஹவர் பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எங்கள் டோ இந்த மாதிரி சாஃப்டாக வந்திக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக வந்திக்குத்தானே இதில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு தட்டக்கொலை பிளேட்லாம் முட்டாமைக்கும், அதுக்காக வேண்டித்தான். இப்போ இதில் நல்லா எல்லா சைடும் மாவு படுற மாதிரி பிரட்டிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ரொட்டிக்கு மாவை தட்டுவோம் இல்லையா, நாங்கள் ரொட்டி பண்ணுவோம் இல்லையா, அதே பதத்துக்கு பண்ணிக்கோங்க. மெல்லிசா பண்ணவான தடிப்பமாக பண்ணிக்கோங்க.
இந்த சைஸில் இருந்தால் போதும். இப்போ நான் இந்த டோக்கு ஒரு டம்ளர் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கே எது ரவுண்ட் ஷேப்பாக வேணுமோ அதில் யூஸ் பண்ணிக்கொள்ளேலும். வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த நான் வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் மாவெல்லாம் அந்த டோ பிசைஞ்சதுலேயே போட்டுக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு சின்ன மருந்து பாட்டில் மூடி வச்சு நடுவில் ப்ரெஷ் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஷேப்பாக வரும். நான் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்ல ஷேப்பாக வரும். பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்போ நான் இருக்கிற மீதி பேலன்ஸ் மாவையும் நல்லா பிசைஞ்சு திரும்பியும் ஒரு டோ மாதிரி எடுத்து திரும்பியும் இதுலேயும் நான் டோனட் வெட்டிக்கொள்ள போகிறேன். இப்போ இதையும் நாங்கள் முன்னுக்கு தட்டின மாதிரி ரொட்டி பதத்துக்கு கொஞ்சம் தட்டிக்கொள்ளுவோம் தடிப்போமா. இப்போ நாங்கள் இதுலேயும் 2 டோனட் வெட்டிக்கொள்ளுவோம். அதனால் சின்னவும் ஹெல்ப்புக்கு வந்துட்டா. அவத்தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவா. சரியான விருப்பம் இந்த மாதிரி வேலை செய்கிறேன்னு சொன்னேன் அவங்களுக்கு. இப்போ நாங்கள் அடுத்த டோனட்டையும் வெட்டிக்கொள்ளுவோம். திரும்பவும் மீதமிக்கிற டோவையும் நாங்கள் டோனட் செஞ்சு கொள்ளுவோம். இப்போ செய்ய போகிறது எங்களோட குட்டீஸ் தான். நாங்கள் செய்கிற சாப்பாட்டில் இந்த குட்டீஸை சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்க சாப்பிட்றதுக்கு கள்ளத்தனம் பண்ண மாட்டாங்க. செஞ்சு கொடுக்குற சாப்பாடு அவங்க தானே செஞ்சாங்க என்று சொல்லி அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் அவங்களையும் அவங்களோட வேலைகளில் சேர்த்துக்கோங்க. என்ன டச் பண்ணவே வானன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக எல்லா டோனட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை 20 மினிட்ஸ் மூடி வச்சு அதுக்கு பிறகும் பொரிச்சு எடுக்கலும். நான் உடனே தான் பொரிக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகினதும் இப்படி ஒரு சின்ன பவுலோட போட்டு பாருங்கள் பொரியுதான்னு சொல்லி. இப்போ எங்களோட டோனட் எல்லாம் நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒவ்வொரு டோனட்டாக நான் போட்டுக்கொள்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நாங்கள் போடும்போது இருக்கிற சைஸ் இல்லை, பொரிஞ்சு வரக்கோல டபுள் ஆகும். இப்போ இது நல்லா பொரியட்டும். சைடெல்லாம் மாற்றி மாற்றி விடுங்க.
இப்போ எங்களோட டோனட் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்து கொண்டிருக்குது. அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சைட் பிரட்டி விடுங்க. நாங்கள் போட்டதை விட டபுள் ஆகிக்குது, உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் 20 மினிட்ஸ் வைக்கல போகிறோம், கட் பண்ணுறதுக்கு போகிறோம், உடனே பொரிக்கிறேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் 20 மினிட்ஸ் வச்சு கூட பொரிக்கலாம். இப்போ நாங்கள் இதை ஒவ்வொன்றா இறக்கி கொள்ளுவோம். டோனட் எப்பயுமே மிச்சம் எண்ணெய் குடிக்காது, நல்லா வடிஞ்சிடும். இப்போ நாங்கள் அடுத்த செட் டோனட்டையும் பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் எல்லா டோனட்டும் பொரிச்சு எடுத்துக்கொண்டோம். இப்போ நாங்கள் சாக்லேட் க்ரீம் செஞ்சு கொள்வோம். நான் இதில் எடுத்துக்கிறது ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் ரெண்டுமே செய்ய போகிறேன் க்ரீம். இதுக்கு ஒயிட் சாக்லேட்டாக இருந்தாலும் டார்க் சாக்லேட்டாக இருந்தாலும் ஒரு 1.5 டீஸ்பூன் பாலும் அதோட கொஞ்சோண்டு பட்டரும், ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டரும் போட்டு டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சும்மா கடையில் வாங்கி சாப்பிட்ற சாக்லேட் வந்து மெல்ட் ஆகுது இல்லை குயிக்காக, அதுக்காக வேண்டித்தான். இப்போ நாங்கள் இதை மெல்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ மெல்ட் ஆகி வரது உங்களுக்கு விளங்கும். இப்போ 2 சாக்லேட்டையுமே நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். நான் எடுத்துக்கிறது சும்மா புள்ளையில் சாப்பிட்ற நார்மலான சாக்லேட். நீங்கள் தேவைன்னு சொன்னால் குக்கிங் சாக்லேட் தான் இதுக்கு நல்லா ஐக்கியம். நான் அந்த சாக்லேட்டை தான் ஒரு 1.5 ஸ்பூன் பாலும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்தேன். அப்போ தான் இந்த டைப்புக்கு வரும், இந்த க்ரீமி பதத்துக்கு வரும். இப்போ நாங்கள் எங்களோட டோனட் எல்லாத்தையுமே நாங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் க்ரீமில். ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஒயிட் கலர் வாரத்துக்கு. ஒவ்வொன்றையும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் க்ரீமை, ஒயிட் சாக்லேட்டை. அதில் தான் அந்த டிரான்ஸ்பரண்ட் மாதிரி விளங்குது. எங்களோட டோனட் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் ஃபிங்கர்ஸ் போட்டுக்கொள்ளுவோம். எங்களோட சின்ன சரியான விருப்பம் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ எங்களோட டோனட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படிக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.